ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிம்பிளான டாபிக் என்ன அப்படின்னா தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான். இந்த தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தெரபியூட்டிக் இண்டெக்ஸுக்கும் தெரபியூட்டிக் விண்டோவுக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம கிளியரா வந்து அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எங்க மேஜரா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி, ஒரு ட்ரக்கோட சேஃப்டி மார்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மேஜரா யூஸ் பண்றாங்க. இந்த தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் இதை வந்து போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ட்ரக் எந்த மாதிரியான எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிராஃபா கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 பேஷண்ட்ஸ்க்கு எஃபெக்ட், அதாவது எஃபிகசி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து முதல்ல ஒரு கிராஃப்ல போட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இது கீழே இருக்கிறது வந்து கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, இல்லை எக்ஸ்போஷர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டோஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாக போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷனுக்கு அப்புறம் அது வந்து டாக்ஸிக் டோஸா வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது அது டாக்ஸிக் டோஸா இருக்கும். அப்போ டாக்ஸிக் டோஸ் ஸ்டார்ட் ஆகிறத வந்து இன்னொரு கிராஃபாவும் நம்ம வந்து இங்க போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கிறனா ஒண்ணும் கிடையாது. இங்க எஃபெக்டிவ் டோஸ்க்கு வந்து அதோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுங்களா, இந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து டாக்ஸிசிட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இல்ல, இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் வந்து தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ED50ங்கிறது எஃபெக்டிவ் டோஸ் 50%, அதாவது 50% எஃபெக்ட் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டாக்ஸிக் டோஸ் 50%, அப்போ இங்க வரும். அதாவது 50% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது, டாக்ஸிசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றது. 50% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 50 பேருக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தி படிக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான், இந்த கான்சென்ட்ரேஷனுக்கும் இந்த கான்சென்ட்ரேஷனுக்கும் உள்ள ரேஷியோ தான், அதாவது LD50 ED50 அப்படிங்கிறது தான் வந்து என்னது, தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரபியூட்டிக் விண்டோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எது, டாக்ஸிசிட்டி டோஸ் டிவைடட் பை ED50 அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஹையா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மேல இருக்கிறது LD50ங்கிறது லீத்தல் டோஸ், அதாவது டாக்ஸிசிட்டி அதிகமான லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா லார்ஜ் டிஃபரன்ஸ் வரும். அதாவது ED50க்கும் TD50க்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஹை தெரபியூட்டிக் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து லார்ஜ் டிஃபரன்ஸ் வந்து ED50க்கும் LD50க்கும் வந்து லார்ஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி லார்ஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ட்ரக்குக்கு வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த ED50க்கும் இந்த TD50க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இங்க வந்து சேஃப்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும், ED50க்கும் LD50க்கும் ஸ்மால் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது நேரோ தெரபியூட்டிக் விண்டோ வந்து இருக்கும். நேரோ தெரபியூட்டிக் விண்டோ இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி அதிகமா வந்து வரும். சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்ஃபாரின் ட்ரக் வந்து ப்ளீடிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுறது. அதாவது கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கூட டாக்ஸிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். டாக்ஸிசிட்டி தான் வந்து ப்ளீடிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தெரபியூட்டிக் இண்டெக்ஸ், அது போக வந்து தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. தெரபியூட்டிக் எஃபெக்ட், அதாவது எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து டாக்ஸிசிட்டி ஸ்டார்ட் ஆகுற இடம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான், டிஸ்டன்ஸ் கான்சென்ட்ரேஷனுக்கு தான் பேரு தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதே இது தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது LD50 டிவைடட் பை ED50, அதாவது டாக்ஸிசிட்டி டோஸ், அப்படி இல்லைன்னா லீத்தல் டோஸ் டிவைடட் பை எஃபெக்டிவ் டோஸ், இல்லைன்னா தெரபியூட்டிக் டோஸ் 50%. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது, தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தெரபியூட்டிக் டோஸ், அதாவது தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட யூசஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து பாத்தீங்கன்னா டோஸ் செலக்ஷன்,
ஒரு ட்ரக்குக்கு டோஸ் செலக்ட் பண்றது என்ன அப்படின்னா டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கக்கூடாது, தெரபியூட்டிக் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கலாம். அப்போ இந்த கர்வ் மூலமா நம்ம வந்து அதோட டோஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி மானிட்டரிங். டாக்ஸிசிட்டி மானிட்டரிங் அப்படின்னா இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் டாக்ஸிசிட்டி எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது. சோ அதையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். அடுத்து சேஃப்டி மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு ட்ரக்கு புதுசா ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சேஃப்டி மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த தெரபியூட்டிக் இண்டெக்ஸை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கிறதுக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து மேஜரா வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரபியூட்டிக் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து எஃபிகசி அண்ட் டாக்ஸிசிட்டியை வந்து நம்ம மேஜரா பார்ப்போம். இந்த தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்கோட அப்ரூவலுக்கும் டாக்ஸிசிட்டி டெஸ்டிங்க்கும் ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து மேஜரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கிறது மேஜரா வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் கேர், அதாவது தெரபியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங். அதுல வந்து அதாவது நம்ம ட்ரக் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து க்ளோஸா மானிட்டர் பண்ணும்போது தெரபியூட்டிக் விண்டோ அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரபியூட்டிக் இண்டெக்ஸுக்கும் தெரபியூட்டிக் விண்டோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்னா என்ன, தெரபியூட்டிக் விண்டோனா என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரேஷியோ, ரெண்டுக்குள்ள ரேஷியோ பத்தி படிக்கிறது. ஆனா இது வந்து கான்சென்ட்ரேஷன் ரேஞ்ச், இந்த ரெண்டுக்குள்ள கான்சென்ட்ரேஷன் ரேஞ்ச். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தெரபியூட்டிக் இண்டெக்ஸுக்கும் தெரபியூட்டிக் விண்டோக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. தெரபியூட்டிக் விண்டோ வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபியூச்சர்ல இதே மாதிரி நம்ம நிறைய பார்மகாலஜி ரிலேட்டடான வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோல கருத்துக்கள் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல யூஸ் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.